இப்போ எபிசோட் ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோட 2ல அந்த பொண்ணுக்கு ஒரு ரிவிலேஷன். அதாவது ஒரு கனவுல வந்து நம்ம ஹீரோ வந்திருப்பான் இல்லையா? வந்து என்ன சொல்லியிருப்பான், ஒரு மெட்டல் மாரி ஒண்ணு காமிச்சிருப்பான். அது என்ன ஏதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சுத்தமா புரிஞ்சிருக்காது. பணமா, பொருளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லேக்ராக் வந்து இத உங்களால ஸ்மெல்டிங் பண்ணி தர முடியுமான்னு கேட்கும்போது தான் அதுக்கான அர்த்தம் அவளுக்கு புரியுது. அதாவது இந்த அயன மெல்ட் பண்ணி அவங்க லிசார்ட் மேன்ஸ்க்கு கொடுத்தா அது மூலியமா அவங்க வெப்பன் செய்வாங்க. ஸோ ஒரு புது வகையான வெப்பன் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத சிவிலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல அதை காட்டி விட்டுருப்பாப்ல. எங்களோட ரெப்புடேஷனுக்காக நாங்கள் இதை வாங்கிக்கணும், ஆனால் இதை உடைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அது வந்து சாதாரணமாக கையில் நம்ம ஸ்மெல்டிங் ப்ராசஸ் வச்சு பண்ண முடியாது, பெரிய பெரிய மிஷின்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். அந்த மாதிரி மாடல் டெக்னாலஜி அந்த காலத்தில் இல்லை இல்லையா? ஸோ இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் அமைய போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன விஷயம்னா அங்கே இருக்கிறதுலே சிறந்த பிளாக் ஸ்மித் ஒருத்தனை கூப்பிட்டு இதை காப்பிட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு பக்காவான மெட்டல் அவர் தான் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த சேலஞ்சும் இந்த பொண்ணு எடுத்திருக்கும். ஆனால் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, சாதாரணமாக ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அயன் பிளேட்டை 10 வாட்டி அடிச்சா போதும் ஷேப்பு கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த மெட்டல் இருக்குது இல்லையா, இதை கிட்டத்தட்ட ஒரு 40-50 வாட்டி அடிக்கணும். அதாவது இது அடிக்கிற சாக்கில் பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஹை குவாலிட்டி, அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது அதில். ஸோ அரை நாள் உட்காந்து ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் என்னால் ஒரு ஸ்பியர் தான் செய்ய முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பியர் தான் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணாக்கா எத்தனை நாளில் எத்தனை ஸ்பியர் செய்ய முடியும்? ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷன் இருக்கும். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களே வெப்பன்ஸை ஒழுங்காக வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியாது. நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதை பண்ண முடியுமான்ற மாதிரி சொன்னால் இல்லை, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அது வந்து கூல் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்மளால் திருப்பி அடிக்க முடியாது. திருப்பி வந்து அதை ஹீட் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்மெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது நல்லா கொதிக்கும் போது அடிச்சு அதை ஷேப்பு கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஹியூமன் யாருமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது வந்து சாதாரணமாக நம்ம பண்ணுறதை விட 4 மடங்கு அதிகமான டைமும் பவரும் எடுக்கும். புது புது ஆட்கள் நிறைய பேர் இறக்கி கூட வேலை செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி மெத்தடாலஜியை சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள அதுக்குள்ள சில வருஷங்களே ஓடி போயிடும். இந்த ப்ராசஸ்க்கு ரொம்ப டைம் எடுக்கும்ன்ற மாதிரி சிம்பிளாக சொல்ல இல்லை. எங்கே போனாலும் முட்டுக்கட்ட போடுற மாதிரி இருக்குது. இதனால தான் வந்தது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா அந்த அயன் பிளேட்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சைரன் வந்து கேட்க, ஆமா அப்படின்னா உன்னால பண்ண முடியல, லேக்கரைக்கில் போய் சொல்லு. அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. எப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? ஒரு பார்ட்னரா என்ன இது கூட செய்ய முடியலன்னா அப்புறம் எனக்கு என்ன யூஸ்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னால செய்ய முடியலன்னா செய்ய முடியலன்னு சொன்னால் லேக்கரைக்கு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவனோட பிரஸ்டீஜ் இந்த பொண்ணால விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு லாடா அவ கொடுத்த வாக்க அவன் நிறைவேற்றி ஆகணும். அதனால எப்படியாச்சும் அதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் தான் சுத்திக்கிட்டு இருக்கா. சரி வீடு, இந்த இடத்துல வேற ஒரு வேலை தான் பண்ணி அவனு நினைக்கிறேன். சரி நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு கூட்டிட்டு போக, என்னடா இன்னும் நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் முடிக்கலன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அப்பாலைக்கா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பார்க்கணும், நான் அவனை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காப்ல. கீழே போய் பார்த்தா அந்த அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மட் சோல்ஜர்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்கே கோலம்ஸ்லாம் இருக்கும், அதுதான் அந்த வால்லாம் வந்து டேக் கேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் உருவாக்கணும், எப்படி இயங்குது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவங்களும் ஆர்டர் பண்ண முடியாததை அது பாட்டு அது வேலையை செஞ்சுட்டு இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஆனால் அதை காமிக்கிறதுக்காக நான் உடனே இங்கே கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை காமிக்கிறதுக்கு ஒரு டோர் ஓப்பன் பண்ணாக்கா அந்த டோருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு உருண்டை கட்டை ஆட்டம் இருக்குது. அந்த ரோல் உருண்டை அங்கே தண்ணி வந்துகிட்டு இருக்குது. இந்த ஹைட்ராலிக் பவர்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதோட பேர் எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. அதாவது அந்த வீல் சுழலும் போது அதுக்கு மேலே தண்ணி ஊதுல, அந்த தண்ணி ஓடுறதால தான் அந்த வீல் சுழலுது, அதில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, பவர் ஜென்ரேட் ஆகும் இல்லையா. என்ன விஷயம்னா இது இவங்களோட வாட்டர் ரிசர்வாயர். இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், அந்த வீல் வந்து ரெஸ்டே எடுக்காம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் அது கொடுக்குற அந்த பவர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஃபோர்ஸை கொடுத்துட்டு இருக்குது. இப்போ இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா அப்போதைக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. ஆனால் இந்த பவர் வேற ஏதோ ஒரு வகையில் இந்த கேஸ்டலுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம மனுஷங்களை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீல்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு ஐடியாவுக்கு வர. அதாவது அவ என்ன சொல்ல வரா அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆட்டோமேஷன் கேஸ்டலை மாற்றத்துக்காக இந்த மாதிரி புது வீல்களை பில்ட் பண்ணி அது மூலிமா வாட்டர் நம்ம பயன்படுத்தி இதுக்கு வந்து ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணும். நான் வந்து இந்த வீலில் பண்ணியிருக்காங்க இல்லையா ஆல்ரெடி, அதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 வீலை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வீலும் ஒவ்வொன்றுத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வெறும் அயன் பிளேட்ஸோட நிறுத்த போகிறது கிடையாது, நிறைய விஷயங்களை பண்ண போகிறாங்க. மொத்தமாக இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா 4 வீல், அதாவது அந்த ஏற்கனவே இருக்க வீலுக்கு மேலே ஒரு 4 வீலை கட்டுறாங்க, மேலுக்கு. அந்த வீல்ஸ் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அது வந்து பாசிபிளான்ற மாதிரி முதல்ல செக் பண்ணிக்கிறாங்க. அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது, அந்த வாட்டர் ஃப்ளோவோட அந்த பவர் வந்து ஜென்ரேட் ஆகிறது கம்மியாகாது. இந்த 4 வீலும் பாசிபிள் தான் தியரிட்டிக்கலி, ஆனால் பில் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோல் தான் அந்த சஜஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட பீப்புள், ஏகப்பட்ட வுட்ஸ் அண்ட் ஏகப்பட்ட மணி தேவைப்படும். ஸோ அதெல்லாம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க, ஆட்டோமேஷன் கேஸ்டலுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பொருட்களை வச்சு அவங்க செய்யலாம் நினைக்கிறாங்க. ஆனால் வுட்ஸ் மட்டும் வெளி ஏரியாவில் தான் இம்போர்ட் பண்ணி எடுத்துணுமா. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோமேஷன் கேஸ்டலுக்கு நிறைய காசு இருந்து செலவு பண்ணாலும் இங்கே அது மேட்டர் கிடையாது. அவ்வளோ காசு செலவு பண்ணுறல, அந்த காசுக்கு ஒர்த்தா நீ ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா உன்னை லாட்லேருந்து தூக்கிடுவாங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஏற்கனவே இவரோட பொசிஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, மிரட்டி தான் அந்த பொசிஷன் வாங்கியிருக்கா. அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் அவன் வந்து மெத்தட் எடுக்கணுமே தவிர இந்த மாதிரி காசு செலவு பண்ணி அதை வேஸ்ட் ஆகிட்டா அப்படின்னா அவ்வளோதான். அவளுக்கு இருக்கிற சப்போர்ட் கொஞ்சம் கூட வந்து தள்ளி விட்டுருவானுங்க. அப்புறம் வேற யார் தான் லாடாக மாறணும். அதுக்கப்புறம் அவன் நைட்டு தனியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீ வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு டெவல் தானே, உன்னால் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க,
நான் அவனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னால் ஃபியூச்சர்லாம் ரெடி பண்ண முடியாது, ப்ராபபிலிட்டி தான் ரெடி பண்ண முடியும். அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் மேபி இது நடக்கலாம், மேபி அது நடக்கலாம் அப்படின்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு, அதை நோக்கி என்னால் வந்து அந்த ஃபேட்டை லைட்டாக டைவர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா சரி ஓகே, நான் ஒரு ஃபியூச்சர் சொல்கிறேன், அந்த ஃபியூச்சர் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு அது சரி வருமானு மட்டும் சொல்லு. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற வீல் இருக்குல்ல, அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு 3 வீல் கட்ட போகிறேன். ஏன்னா இப்போ இவங்க இந்த வீல் கட்டுறதுக்கு ஏகப்பட்ட டைம் எடுக்கும், காசு எடுக்கும். ஸோ அடுத்த லாட் வந்தாக்கா அந்த புது வீலை கட்டிக்கிட்டோன்ற மாதிரி அந்த புது வீல்ஸ் வருது இல்லையா, அந்த புது வீல்ஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, செகண்ட் வாட்டர் வீலை வச்சு ஃபயர் பவர் ஜென்ரேட் பண்ணி ஸ்மெல்டிங் ப்ராசஸ், அதாவது பிளாக் ஸ்மித்துக்கு அந்த போதுமான பவரை அந்த பொண்ணு கொடுக்க போகிறா. ஸோ இது ஒரு வீல் பண்ண போதா. அதே மாதிரி செகண்டான விஷயம் வந்து ஹேமர். அதாவது இவங்க என்னதான் ஸ்மெல்டிங் பண்ணாலும் செகண்டாக வந்து ஹேமரை போட்டு டம்முள் டிம்முன்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனால் எத்தனை அடிக்க முடியும். அதுவே ஒரு மிஷின் அடிச்சதுன்னா அந்த இடத்துல அவங்க ஸ்மெல்டிங் ப்ராசஸும் ஹியூமன் பண்ண தேவையில்ல, அந்த மிஷின் அடிக்கிறதும் அது அதே பார்த்துக்கும். இவங்க ஷேப் மட்டும் பண்ணாலே போதும், ஏகப்பட்ட ஸ்பியர்ஸ், ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இன்னும் ஈஸியாக அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும் லார்ஜ் குவான்டிட்டியில். அப்புறம் 3வது வீல் இருக்கு இல்லையா, அந்த 3வது வீல் என்ன பண்ணது போதுன்னா மில் ஸ்டோனாக மாற்ற போகிறாங்களாம். மில் ஸ்டோனா என்னன்னா, அந்த கிரெயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதாவது நெற்பயிர்கள், அதை போட்டு அதை உடச்சி இடிச்சு அப்படி எடுப்பாங்க இல்லையா, அதுக்கும் ஏகப்பட்ட டைம், மேன் பவர், ஃபோர்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதுவே ஒரு மிஷின் செஞ்சதுன்னா 10 பேர் செய்கிற வேலையை வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடும் இல்லையா. ஸோ இதுவுமே இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இது மூலியமா இவங்க வெப்பன் ட்ரேட் எடுத்துன்னு வரலாம். அதே மாதிரி ஃபுட் ரிசோர்ஸஸையும் ஈஸியாக சேவ் பண்ணி வச்சு கம்மியான குவான்டிட்டியில் கொடுத்தா கூட அவங்களால அதிகமான மணி அங்கே ஜென்ரேட் பண்ண முடியும். சூப்பர் அப்படின்னு அந்த டெபிள் சொல்ல, ஓ அப்படின்னு அது நடக்குமான்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியை பார்க்கல, இருந்தாலும் நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, செயல்படி பார்த்தனா அதில் வந்து ஏகப்பட்ட பணம் கிடைக்கும், ஏகப்பட்ட ரெபுடேஷன் கிடைக்கும், உன் பொசிஷன் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் அதுக்கே ஆப்போசிட் எஃபெக்ட் வைக்கிறாங்க அப்படின்னா உனக்கோட பொசிஷன் வீக் ஆகும், அதே மாதிரி நீயும் நாட்டின் போயிடுவேன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அந்த பொண்ணும் ஒரு டிசிஷனுக்கு வந்துடுறா, இது வந்து பக்காவா இருக்குது, அதனால நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவன் வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இவரோட பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணனாலோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னாலோ இந்த ஆட்டோமேஷன் கேஸ்டில் டெவலப் பண்ணும். இது எல்லாத்துக்குமே இது ஒரு பாதையா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இவளோட சரிவுக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு மாதிரி தான். அவர் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனோட பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. வாட்டர் வீல் உடஞ்சி விழுறது, அண்ட் இவங்களுக்கு ஸ்கேம் பண்றது அப்படின்னு சொல்லி தப்பான மெட்டீரியல்ஸ் அனுப்புறதுன்னு. இது எல்லாத்தையும் விட மோசமான விஷயம் என்னன்னா, 4வது வீல அவங்களால பொறுத்தவே முடியல. அங்கே ட்ரைலர்ன்ற மாதிரி இவங்க கால்குலேஷன்ல சூப்பரா போட்டாங்க, தியரிட்டிக்கலி அது பாசிபிள். ஆனா அதை செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி அதை வந்து பண்ண முடியல, எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இப்போ இவங்க 2 வீல செட் பண்ணிட்டாங்க, மேத்தமெட்டிக்கல் எரர்னால 3வது வீல செட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குதா. அவங்க வந்து இப்போ இன்னொரு வீலையும் செட் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா வீலையும் கழிட்டிட்டு ஆரம்பத்துல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் லாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, நமக்கு வேற சாய்ஸ் இல்லை நினைக்கிறேன், நம்ம பிகினிங்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஐயா நம்ம அப்படி பண்ண வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இருக்க டைம் விட ஏகப்பட்ட டைம் அதிகமாயிடும். அதே மாதிரி நாம ஒர்க் பண்ற ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கோம் இல்லையா, அவங்களுக்குலாம் காசு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவன்ற மாதிரி சொல்ல, என்னது இந்த இடத்துல இது பாசிபிள் இல்லைன்னு சொல்றீங்களா, ப்ளூ கார்டின் செட்டுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அவரோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா, ஆட்டோமேஷன் கேஸ்டில் கர்ஸ் பண்ணி விட்டா என்ன பண்ணுவீங்கடா, இந்த இடத்துல கடைசியா வந்து எல்லாமே ஒளிவுக்கு வர மாதிரி இருக்குது, அப்ப இருட்டிலே போய் வாழுங்கன்னு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கிராச்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்க போறீங்களா, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த ஆட்டோமேஷன் கேஸ்டில் இந்த புது பிளான் செயல்பட்டே தீரும், ப்ளூ கார்டின் செக்டோட அந்த ஆசையை என்ன ஆனாலும் நான் நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச் கொடுக்க, அவங்களும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பாப்ல. நான் இப்படிலாம் சொல்லி இந்த பொண்ணு என்ன வாய்க்கு வந்தால உருட்டிக்கிட்டு இருக்குது, ஹியூமன் ரேஸ்னாலே அப்படித்தானே, அவங்களுக்கு தேதுமான இடத்துல அப்படி பொய்களை மற்றவங்களோட பேர்களை பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை வேலை வாங்குறது தான் ஒரு விஷயமாவே வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. லிசான் மேன்ஸை கம்பேர் பண்ணிலும் இவங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் பவர் கம்மியா இருந்தாலும் மென்டல் பவர் ரொம்ப ஜாஸ்தி, அவனுக்கு மூல காரணங்க. அதனால அந்த ப்ளூ கார்டின்ஸை கடவுள் அப்படின்ற பேரை பயன்படுத்தி ஒரு பயத்தை உண்டாக்கி அங்க இருக்கிற மக்களோட அந்த ஃபைத்தை வாங்கி அதே மாதிரி வேல்யூ வாங்குறாங்க. இதுதான் ஹியூமன்ஸோட அந்த கன்னிங்னஸ் காட்டுது. அண்ட் இங்க ஏகப்பட்ட பேர் இதனால ப்ராஃபிட் அடைவாங்க, மர்ச்சன்ட்ஸ்ல இருந்து அங்க இருக்க நோபல்ஸ் வரைக்கும். அதனால இந்த பிளானை ப்ரொசீட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பக்கம் ரிலீஜியன் டெவலப் ஆகும்போது இன்னொரு பக்கம் அங்க இருக்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. கடைசியா ஆஃப்டர் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பிளாட் ட்விஸ்ட் எல்லாம் வச்சு அந்த 3 4th வீல்ஸும் கட்டி முடிச்சிடுறாங்க. வாட்டர் ஃப்ளோவும் ஆகுது, எனர்ஜி ஜெனரேட் ஆகுது, ஒரு பக்கம் ஸ்மெல்டிங் ப்ராசஸ், இன்னொரு பக்கம் அயன் பிளேட்ஸ் அடிக்கிறது, இன்னொரு பக்கம் அந்த கிரெயின்ஸ் அரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்களுமே சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ்க்கு லீட் ஆகுது. நான் எவ்வளவோ இடங்களுக்கு போயிருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்தை பார்த்ததில்ல அப்படின்னு போற வரவங்க எல்லாம் பேச்சு விட, அப்ப அந்த பொண்ணு சாரி காட் உங்க பேரை பயன்படுத்தி என்னென்னவோ வேலைங்கெல்லாம் பண்ணா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நம்மால் எடுத்துக்கிற மாதிரி இல்ல. பிகாஸ் அவனுக்கு தேவையான விஷயம் அந்த சிவிலைசேஷன் டெவலப் ஆகணும்ன்றது, அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. இதுக்கு மேல தலைவனுக்கு என்ன வேணும், டெவலப் ஆகுது, செம்ம சந்தோஷமாயிடுறாப்ல. அண்ட் ஒரு வாட்டி புது மெட்டீரியல்ஸே அவங்க ஆப்டன் பண்ணும்போது அது மூலமா அவனுக்கு வந்து இனிமே வந்து அந்த ஸ்டாட்ஸ் அதிகமாகும் போல. பரவாயில்ல, நான் இதனால தான் ஹியூமன்ஸ் ரேஸா வந்து சூஸ் பண்ண, செகண்ட் ரேஸா சூஸ் பண்ணிருப்பான். பிறகு ட்ரேடிங் எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 ஃபுல்லா வராங்க, என்னடா சவுண்ட் வருதுன்ற மாதிரி கேட்கல. அந்த ஆட்டோமேஷன் கேஸ்டல பத்தின
பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்குங்க. இங்க வந்து 4 வாட்டர் வீல்ஸ் இருக்குது, அதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா சில்க் வந்து ஹை குவாலிட்டி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, மை காட் இது ரொம்ப ஹை குவாலிட்டியான சில்க் தான், நாங்கள் இதை வாங்கிக்கிறோம், இதை நாங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணலாம்ல அயன் பிளேட்ஸை பயன்படுத்தி அப்படின்னு அயன் பிளேட்ஸ் எடுத்து காமிக்கும் போது அதை மெஷர் பண்ணி பார்த்தா அதோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ இது வந்து லோ கிரேடான பிளேட், இதுக்கு நான் உங்களால சில்க் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாப்ல. அந்த லிசார்ட்மேன் கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறதுனால கரெக்டா ஏமாறாம தப்பிச்சிடறாரா. உடனே இவனுங்களும் நெக்ல பேச ஆரம்பிக்கிறானுங்க, அந்த மட்டமான குவாலிட்டிக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பார்த்து மட்டமான குவாலிட்டின்னு சொன்ன ஒழுங்கு எங்க ஓடி போயிடுங்க, இல்ல தேவையில்லாத பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணாதீங்க. எவ்வளவு காசு கொடுத்து இந்த ஹை குவாலிட்டி சில்க் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒரு டம்மி அயன் பிளேட்ஸ் கொடுத்து அதை ட்ரேட் பண்ண பாக்குறீங்களா, ஓடுங்க அதை பக்கம் அப்படின்னு சொல்லி கத்தி அமுச்சு விட்டுறானா. யாரா அவனுங்க ஏரியாக்குள்ள புதுசா வந்து சிக்கத்தை கிளப்பிட்டு இருக்கானுங்கன்னு நம்ம ஆளு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த லார்டு போயிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹாப்பன்னு பார்த்து அவனுங்க கொஞ்சம் ட்விஸ்டடான ஆட்களா இருப்பானுங்க போல. ஏன்னா அந்த ஏமாந்த ஆட்கள் சில பேர் இருப்பாங்களே கொஞ்சம் நல்லவங்க, அந்த நல்லவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆம்பிளன்ஸ் ரொம்ப சோப்பா இருக்குது, உங்களுக்கு இதை ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்க வந்து ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாவே அயன் பிளேட்டோட ஒர்த் வந்து 5 ரூபா வச்சுக்கோங்களேன், அந்த 5 ரூபா பொருளை கொடுத்துட்டு 10 ரூபா பொருளை வாங்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்துறதை பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அப்ப டப்பக்கட்டின்னு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்து ஒரு புது மெசேஜ் வந்து இருக்கு. அங்க ஒரு பிளேயர் அப்பே இருக்காரு போல, எல்டார் நியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. எனது எல்டார்ஸா, அதாவது அந்த எல்ஸை கண்ட்ரோல் பண்ற யாரோ ஒரு பிளேயர் வந்திருக்கான் போல. அவன் நார்த் ஈஸ்ட் ஏரியால தான் இருக்கான், சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தான், அதுவும் நம்ம ஹீரோ கீழ பேசுறதுக்கு எதுக்கு வந்தான்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே முதல்ல அக்செப்ட் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி பார்த்தா, நைஸ் டு மீட் யூ ஹியூமன், நான் தான் எல்ஃபோட கடவுள், என்னோட பேரு எல்டார், அந்த ஹியூமன்ஸ் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்க, இவனடா ரோல் பிளேயிங் கேரக்டரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கறான். ஆர்பி கேரக்டர் ரோல் பிளேயிங்னா என்னன்னா, நார்மலி பிளேயர்ஸ் வந்து விளையாடும் போது சில பிளேயர்ஸ் வந்து அந்த ரோலாவே மாறிடுவாங்க. அதாவது இவன் எல்ஃபோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நம்பிக்கிட்டு அந்த மாதிரி பேசுது, அந்த மாதிரி பாவனைகள் காட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு கிறுக்குத்தனமான வேலைகள் பண்ணிட்டு இருப்பான். சரி ஓகே பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் நைஸ் டு மீட்ன்ற மாதிரி இவனு சொல்ல, ஓ நீ ஹெகிமோனி விட பெட்டர், எனது உனக்கு ஹெகிமோனி தெரியுமா, ஆமா அவனும் நானும் முன்னாடியே பழக்கமானவங்க தான், அவங்கள நாங்க தான் அடிச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உருட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ சட்டை போட்டு ஜெயிச்சன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன இன்டென்ஷன் என்னன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க, எனக்கா நான் ஒரு கடவுள், ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு ஆஃபரிங் தேவைப்படுது, நீ எனக்கு ஒரு ஆஃபரிங் தரியா அப்படின்னா நானும் உன்னை பீஸ்ஃபுல்லா வாழ விடுறேன் அப்படின்னு அந்த எல் சொல்லுது. அதாவது நீங்க எனக்கு ஒரு சாக்ரிஃபைஸோ இல்ல அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டோ காசு பணம் அந்த மாதிரி எதனா தந்தீங்கன்னா அவங்கள போன போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே ஒரு மிரட்டுறாப்லையா ஆளு. பட் அந்த பஞ்ச பரதேசிக்கு தெரியாது ஹெகிமோனி அடிச்சு ஓட விட்ட ஆளே நம்மால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓடுவானா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிறான். அப்படி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனர்ஸ் அன்னமி சீரிஸ்ல நினைச்சுனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை டாடா பை பை, வலிமையா இருங்க கைஸ்.